அழகாக நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி நைட் இன் தி ஏரியான்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 23 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு பேசுறீங்கன்னா உங்களெல்லாம் முடிச்சு சாப்பிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலக நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்க போது முடிஞ்சலுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச கமெண்ட் கொடுக்க பிடிச்ச மாதிரி பாருங்க. நானும் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக வேற லெவலாக இருக்கும் மேட்ச் எல்லாமே முடிஞ்சலுக்கு பொறுமையாக பார்ப்பீங்க. நம்ம பொறுமையாக பார்த்தா அதுவே எனக்கு போதும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாமா. இப்போ ரெண்டு டீமுமே பார்த்தா டைல தான் இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலை பார்த்தா ஆப்பனன்ஸ் எல்லாமே ரொம்ப டஃப் கொடுக்க என்னப்பா அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். உண்மையை சொல்ல போனா அசுகாவோடைய பொசிஷன் ரொம்பவும் நல்லா இருக்கு. அவன் ஆராகியை தான் டார்கெட் பண்றான். ஏன்னா மெயின் பார்ட்டி அவன் தான். டக்கேருக்கு பாஸ் பண்றதும் சரி, மற்றவங்க எல்லாருக்கும் கைடன்ஸ் கொடுத்து பாலை கொண்டு போறதும் சரி. அதனால தான் அவனை விட மாட்டான். அதன் அடிப்படையில் பார்த்தா அதே மாதிரி தான் அவன் அந்த இடத்துல நம்ம ஆராகியை தடுத்துட்டு இருக்கான். சா இவன் கேப்பே ஓட மாட்டானே அப்படின்னு ஆராகி யோசிக்கும் போது பார்த்தா ஓடாவை ஹெல்ப் பண்றதுக்காக அவனுக்காக வரான். வந்துட்டான்டா இது போதுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஓட கிட்ட பால் பாஸ் பண்ண ஓட அதுக்கப்புறம் மிடில் ஷூட் பண்ணுவான். ஆனா குறுக்கால ஒருத்தனை வந்து தடுக்க பார்த்தா அசுகா தான் திரும்பி அதுக்கு வந்துட்டு பால் எடுத்துருப்பான். இதனால பால் இன்னமும் நகர்ந்து போகிறதுல இதை பயன்படுத்தலாம் சொல்லிட்டு ஹீரோவும் போக ஹீரோக்கு பால் கிடைச்சது செகண்ட் பார்த்து கோல் போட பார்ப்பான். ஆனா கோல் போஸ்ட்ல போட்டு வெளியே போயிடும். நிஷிமா இன்னும் டைம் எவ்வளவு இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுதுக்கு இன்னும் ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கு. இவனை ஓடக்கூடாது. டே என்ன மன்னிச்சிடா பரவாயில்லடா. அசுகாதம் பிரச்சனை அவன் ஈஸியா கிட்ட வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்டிடியூட் மாத்திரங்க கோட்டா இப்போ உள்ள வந்துட்டான். கோட்டா எதுக்கு அமிச்சிங்க? அது சாவமரம் இருக்காங்க. சாவமரவால ஓரளவுக்கு தான் டிஃபெண்ட் கொடுக்க முடியும். கோல் தடுக்கிற வாய்ப்புகளை தடுக்க முடியும் அவனால. ஆனா அவங்ககிட்ட அந்த அளவுக்கு ஸ்பீட் இல்லையே. ஒனிமேராவுக்கு அது அட்வான்டேஜ் அமைச்சதுனால அவன் ஈஸியா கோல போட்டுட்டான். ஆனா சாவமராவுக்கு ஸ்பீட் என்னத்துக்கு அவன் தடுத்திருக்க முடியும். ஆனா இப்போ கோட்டாக பொறுத்த வரைக்கும் இயற்கையாவே அவனுக்கு மொத்தம் வாழ்க்கையிலும் சம வேகமா போகக்கூடிய திறமை இருக்கிறதுனால இது வந்து அஃபென்சிவ் டிஃபென்சிவ்க்கும் ரொம்பவும் நல்ல வழி வைக்கிறதுனால இப்போ ஒனிமாருக்கு டஃப் கொடுக்கறது அவன் மட்டும் தான் இருப்பான். அதுக்காக தான் அவனை உள்ள இறக்கியிருக்கேன். அதுக்கேற்ற போல திரும்பி பால அந்த கோல் கீப்பர் பாஸ் பண்ண அசுகாவுக்கு வர அசுகோ அதுக்கப்புறம் ஒனிமாருக்கு அனுப்பேன். டேய் விட்ட மாட்டான்டா சிமெண்ட் தலையா வந்துட்டேன் மாதிரி. அதுக்கப்புறம் கோட்டா அதுக்கப்புறம் தடுக்க வந்தாலுமே அவன் அசால்ட் அதுல தப்பிக்க போட்டின்ற மாதிரி யோசிக்கான அவன் பால விடாம இன்னும் சம வேகமா அவன் கிட்ட போறான். விட மாட்டான்டா அடைச்சா எனக்கு கடுப்பேத்துறான் அப்படி ஒனிமாரு பார்க்க கோச்சு நினைச்சது போலி அந்த நடந்துட்டு இருக்கு. கோட்டா உன்னுடைய ஸ்பீடு தான் நம்பி இருக்கும். இயற்கையாவே அவனுக்கு நல்ல ஓடுற திறன் இருக்கு. கண்டிப்பா அதே மாதிரி சைடு லைன்ல ஷாட் கொடுக்க கரெக்டா இருக்கும். அவனுக்கு வேலை கலக்குறான் என் மாமங்காரன் ஒனிமாரு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் கோட்டா முன்னாடி வந்து தடுக்க அதுக்கப்புறம் அந்த வந்து நம்ம முன்னாடி பகுதியில் ஓடா வந்து தடுத்துருவான். ஆனா பால் வாங்க வருதுனால அதுக்கப்புறம் ஒருத்தனுக்கு அவனும் பாஸ் பண்ண பால நான் விட்டாதன்ற மாதிரி. அதுக்கப்புறம் சாவமரம் குறுக்கால போதுருவான். குறுக்கால பார்த்தா ஆசுக்காவும் அதுக்கப்புறம் அந்த பால் எடுத்துக்க நான் உனக்கு டப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஐசாபாவும் அந்த இதுக்கு போறான். திடீர்னு எங்க இருந்து வந்தான். இப்ப எம்பரர் ஆசுக்காக பல கட்ட தடைகள் இருக்கு. என்ன பண்ண போறாரு? லாங் ஷாட்டா பண்ண போறான்ற மாதிரி. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பார்த்து ஷாக்காவே லெஃப்ட் ஷூட் பண்ணதுல லெஃப்ட் சைடு ஷூட் பண்ணிடலானா இவனுமான்னு சொல்லிட்டு ஆராக்கி ஷாப் ஆவான். அந்த பால் அதுக்கப்புறம் ஒன்னிமாருக்கு சம வேகமா போக ஒன்னிமாரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டான். கண்டிப்பா எனக்கும் அவனுக்கு இருக்க கெமிக்கல் பாண்டு மூலியமா கண்டிப்பா அசுகா அந்த இடத்துக்கு தான் பால் அனுப்புவான். நான் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமா போனோம். அவனுக்கு முன்னாடி பால் வர சைட்ல இன்னும் வாங்கி அடிக்கிறதுக்காக தயாரா இருக்கு. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட அதுக்கப்புறம் தூக்கி அடிச்சிருவான். கோல் போஸ்ட் கிட்ட நிக்கிற ஆப்பனன்ஸ் எல்லாமே தயாரா இருப்பானுங்க. ஆனா நம்ம லீவ் முடிஞ்சளவுக்கு தடுப்பானா இருந்தாலுமே நிறைய பேர் இருக்கிறதுனால அசால்ட்டை திரும்ப கோல் போட்டுருவானுங்க. இதுதான் எங்களுடைய யூஎன் ஸ்கூலுடைய சாக்கர் எப்படி இருக்குன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அசுகாவும் அவனுடைய டீம் கூட நின்று பார்க்க ஏப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நல்லா தான் பண்ணிருக்கானுங்க. சாக்கர் விளையாடுறானுங்க. அட போடா காக்கேர் எதுவுமே பண்ண மாட்டானுங்க. அதான் ஷாக்கா இருக்கு. அவன் தண்டமா அப்படின்ற மாதிரி அவளும் பார்க்க ஃபர்ஸ்ட் ஹாஃபோட முடியல வந்து கோச் எல்லாரையும் கூப்பிட்டு கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணிருக்காரு. நான் எதிர்பார்க்கறேன் அசுகா வந்து ஒனிமாருக்கு லாங் ஷாட் கொடுப்பானு. என்ன பக்கம் இசுகாவும் அவனுடைய ஃப்ரெண்டும் கேபிடேரியாவுக்கு வந்து நிறைய விஷயங்களை வாங்கிட்டு வரும்போது ஏன்பா மேட்ச்ல ககீர் எதனா பண்ணுவான்னு பார்த்தா ஒரே ஒரு தடவை தான் நல்லா பண்ணான். அதுக்கப்புறம் பெருசா எதுவும் நான் பண்ணி பார்க்கலையே. என்ன அந்த போய் அமைதியாகிறான் என்ன ஆச்சு அவனுக்கு தெரியலப்பா. பொறுமையா மேட்ச் பார்ப்போம். அவன் கண்டிப்பா திரும்ப எதனா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு செகண்ட் ஹாஃப்ல. அதுக்கப்புறம் அவனுடைய சின்ன வயசு பிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்க அதுல பார்த்தா விடாமுயற்சியோட அவன் கூட பிராக்டிஸ் எடுக்கிறேன்ட்டு ஒரு முயற்சி எடுத்திருப்பான். இதை விட்டுல போற மாதிரி ஐடியா இல்லைன்னு அதை கேட்டுட்டு அவனும் ஷாக்காவே. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தா இப்ப திரும்ப தயாரா இருக்காங்க மேட்சுக்கு. நீங்க பாருங்கடா ஒன்னிமாரு தான் நம்மளுடைய மெயின் டார்கெட். அவன் வந்து கோல் போறதுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறான். அப்புறம் அசுகா இவனுக்கு 2 பேரையும் விடக்கூடாது. சரியா சொன்னீங்க. அவங்களை கரெக்ட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்க அதுல பார்த்தா ஆராகியும் தயாரா இருக்கான். நினைச்சது போலியே திரும்ப ஃபார்மேஷன் அமைக்கிறான். ஆனா விட மாட்டான் உன்ன. ககேருக்காக ஆராகி உன்னொரு பக்கம் தயாரா இருக்கான். அவன் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். ககேரோ சொல்றான் உனக்கு ஞாபகம் இருக்கான் இதுக்கு முன்னாடி விளையாடின டீம்ல அயன் டிஃபென்ஸா வச்சிருந்த அதையே நம்ம பிரேக் பண்ணோம். கண்டிப்பா உன்னுடைய பாஸ் திரும்பி இதே மாதிரி இந்த இடத்துல பண்ணு. கண்டிப்பா எல்லாரும் திணறுவானுங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா ஆராகி அந்த இடத்துல இருந்து ஒருத்தனுக்கு லாங் பாஸ் பண்றது எல்லாரும் பார்த்து ஷாக்காக. அப்ப பார்த்தா நம்ம டக்கேஷிக்கு தான் வருது. டக்கேஷி அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணி பால உள்ளத்துல பால் அதுக்கப்புறம் மிடில் வருது. மிடில் அசுகாவும் டே பால விட்டுறாதீங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாரும் அலர்ட் பண்ண இன்னொரு பக்கம் ஆராகிக்கு பால் வளர்ந்த உடனே ஹீரோ பின்னாடி வரதை பார்த்துட்டு அவனை திரும்ப அனுப்புறான். அவனுக்கு ககீருக்கு தான் ஏர் பண்ணிருக்கானு. ககீரோ விட்டுறாதா அப்படின்ற மாதிரி பார்க்க ககீரோ அதுக்கப்புறம் பால சம வேகமா எட்டி வதிக்க குறுக்கால பார்த்து அதுக்கப்புறம் நம்ம அசுகாவும் வந்து தடுக்கிறான். கோல் போயிடுமான்னு சொல்லிட்டு பார்க்க வெளியே வேந்துருது. ஆட கடவுளை வேந்துருச்சு வெளியே. பரவாயில்ல முடிஞ்சலுக்கு ட்ரை பண்ணாங்க. பிளான் ஒர்க் ஆயிடுச்சு. இன்னமும் வாய்ப்பு கிடைக்கும். ககீருக்கு இன்னும் பவர் பார்த்தல. உண்மையிலே பிரமாதமா இந்த பசங்க. அசுகா உன்னோட பக்கம் தன்னுடைய ஆளுங்களை அலர்ட் பண்றான். டேய் அந்த 2 பேரையும் விடக்கூடாதுரா. முடிஞ்சலுக்கு தடுத்து ஆகணும் சீக்கிரம். எதுனா ஒண்ணு பண்ணி ஆகணும் விட்டுறாதீங்க. அராகி அதுக்கப்புறம் கார்னர் கிக் பண்ண டக்கேஷி உன்னோட பக்கம் தடுக்க ஐசாவாக்கு பாலும் போக ஏம்பா இந்த இடத்துல நடக்கிற மேட்ச் எல்லாம் பார்த்தா எனக்கு சுகுரோடைய ஞாபகம் தான் வருது. ஆனா சுகுரோ அந்த இடத்துல விளையாடவும் பாரு. சரியா எப்பனா காமாவுடைய சம்மர்ல ஃபர்ஸ்ட் இயர்ல பிராக்டிஸ் மேட்ச் அப்பவே காமா ஹைஸ்கூலுக்கும் அதுக்கப்புறம் யோகோ ஹாமா ஹைஸ்கூலுக்கும் இடையில நல்லா போயிட்டு இருந்துச்சு. மேட்ச் முடியறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முடியதான் சுகுரோ உள்ள வந்தான்.
ப்ராபபிலி நாங்க ஜெயிக்கிற லெவலுக்கு தான் இருந்தோம். ஆனா கோச் அதுக்கப்புறம் அவனை இறக்குனாரு. வந்த 10 நிமிஷத்துல அந்த ஜீனியஸ் பிளேயரால என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி கிட்டத்தட்ட கோல் போட்டு கடைசியில பார்த்து திரும்ப ஜெயிக்க வச்சுட்டான் நம்மளுடைய டீமை. அந்த பையனுக்கு அந்த அளவுக்கு டேலண்ட். சுகுரோ தான் என்ன கேட்டீங்கன்னா ஜீனியஸ் பிளேயர். பார்த்தா அசுகா அப்புறம் இவனுக்கு 2 பேர்லாம் ஒரே டீம்ல தான் இருப்பானுங்க. ஆப்போனட்டா அவனையே தோக்கடிச்சு சூற ஓட்டுருக்கானுங்க. அப்பயே உண்மைதான், நான் ஏத்துக்கிறேன். சுகுரோடைய லெவலுக்கு யாராலையும் வர முடியாது. அவனுடைய தம்பி என்ன பண்ண போறான்றது பொறுமையா பார்ப்போம். அதெல்லாம் உண்மையிலேயே பழகால நினைவுகள் ரொம்பவும் நல்லா இருக்கும். உங்களுக்கு எப்படி சுகுரோவோ அது போலதான் எனக்கும் ககைருவோம் அப்படின்னு யோசிக்க யோசிக்கிறான். இவன் திரும்ப கோல போட கோல் கீப்பர் தடுத்துருவான். இன்னொரு பக்கம் பார்த்தா இவனுடைய ஃபேமிலியில இருக்க தங்கச்சிக்காரிக்கு ரொம்பவும் ஃபீல் பண்றான். அண்ணா எப்படியாச்சும் ஜெயிச்சிரு. அதுக்கப்புறம் மத்த சின்ன வயசுல சுகுரோவும் தம்பிக்காரனும் ஜாலியா விளையாட, அண்ணா நீ ரொம்ப ஏமாத்துற, என்ன ஏமாத்தி சீட் பண்ணி பால பட்டல அப்படின்னு கொஞ்சம் விளையாட அவனுக்கு கொஞ்சமாச்சும் விட்டு போடப்பா. இல்லம்மா கண்டிப்பா நான் வளர்ந்து பிறகு பாருங்க உலகத்திலேயே இந்த பெரிய கப்பை தேப்பேன், வேர்ல்டு கப் இருக்குல்ல அதுக்காக நான் முயற்சி பண்ணேன். அதை குறான்ற மாதிரி அதுக்கப்புறம் அந்த பாலை வாங்கி அவனை ஷூட் பண்ண வீண்டாம. டே நல்லா தானே இருக்க அண்ணா, எனக்கும் கூட சேர்ந்து வேர்ல்டு கப் அடிக்கணும். கண்டிப்பா 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம். நீ ஏன் வருத்தப்படுற? இது பேர் அடிப்படிச்சு வருவா, அதுக்கு போய் மருந்து போடுவான். கவலைப்படாதீங்கம்மா, கக்கீரவை பாதுகாக்க நான் இருக்குன்ற மாதிரி சுகர சொல்லியிருப்பாங்க. அம்மாவும் இந்த நிகழ்வுல யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப மனசுல ஃபீல் பண்றாங்க. ஐசாபாவும் இவங்க கிட்ட வர அப்பாவும் பொண்ணும் பார்த்தா கக்கீரோ விட்டுறாதரா. அவங்க அம்மாவும் அதே மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் மோக்கவும் ட்ரை பண்றான். பால் வெளியே போகுது. ரொம்பவோ கஷ்டம் தான்ப்பா. டிஃபெண்டிங் ரொம்ப டஃபா இருக்கிறதுனால நம்ம பாலங்களால சரியா ஏம் பண்ண முடியல. அது போலயே ஒவ்வொருத்தரும் பார்த்தா திரும்ப கோல் போட ட்ரை பண்றானுங்க. ஆனா அசால்ட்டா அவனுக்கு தடுக்கிறானுங்க. அதுக்கப்புறம் ஆராகியோட சின்ன முயற்சினால அந்த இடத்துல பால் எல்லாமே இப்ப செப்பரேட்டா பிரிஞ்சு தனியா நிக்குது. எல்லாரும் வீக்குறாங்க. டேய் ககீரோ உனக்கு தானே இருக்கு, அதை விட்டுறாத கோலை போட்டுரும் அப்படின்ற மாதிரி பார்க்க நானும் ஷாக் ஆகிறா. பரவாயில்ல என்டையர் ஸ்பிரிட் அஃபென்ஸோ இப்போ ஒன்னா சேர்ந்துருச்சு. எல்லாரும் ரொம்ப பாண்டிங் ஆயிட்டானுங்க. ககீரோ விட்டுறாத. விட மாட்டேன், எனக்கு கார்னர் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் அவனும் அந்த கோலை போட சம வேகமா பார்த்தா ஆப்போனன்ட் டீம்ல போயிட்டு கோலை போடாம நம்ம ஹீரோ நம்மளுடைய டீம்லயே கோலை போட்டுருக்கான். ஆப்போனன்ட் டீமுக்கு கோல் போட்டு கொடுத்துறாரு ககீரோன்ற மாதிரி சொல்ல எல்லாரும் அவனை ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஹீரோ ஒரு மாதிரி ஆடி தந்ததுல நான் எதுக்கு இந்த மாதிரி பண்ணேன். ஹீரோ இதனாலேயே ரொம்ப மூச்சு வாங்குது அவனுக்கு. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட்ல ஒரு ஃபுட்பால் எமோஜி மட்டும் போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் 1K வாச்சு கொண்டு வாங்க. அப்பதான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். சரிங்க, அஸ்லாமத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.